நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றாடல் சார்ந்த சுற்றுலாக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியுடன் கூடிய காலகட்டத்தை எவரும் மறக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமுத்திரவியல் எதிர்வுகூறல் இணையதளத்தின் மூலம் பல்வேறு நன்மைகள். தென்பகுதியின் விவசாய அறுவடைகளை ரயில் மூலம் தலைநகருக்கு எடுத்து வர தீர்மானம். காசாவின் பல்வேறு பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல். அவை தலைப்புச் செய்திகள். சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பு பற்றி கவனம் செலுத்தி சுற்றாடல் சார்ந்த சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். காலநிலை மாற்றங்களுக்கு முகம் கொடுக்கும் போது சுற்றாடல் பாதுகாப்பு செயல்பாடுகளின் போதும் வெளித்தரப்பொன்றின் நிதி கிடைக்கும் வரை காத்திருப்பதில் எந்த பயனும் கிடையாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். சுற்றாடலுடன் இணைந்த வர்த்தக திட்டங்கள் மீது கவனம் செலுத்தி தமக்கு தேவையான நிதியை தாமே பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார். பத்திரமுள்ள வாட்டர் சேஜ் ஹோட்டலில் இடம்பெற்ற ஆசிய சமுத்திரவியல் மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஜனாதிபதி உரையாற்றினார். சூழல்நேய சுற்றுலாத்துறைக்கான சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நில மையங்கள் என்ற துணிப்பொருளில் இந்த நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. 15 நாடுகளைச் சேர்ந்த சதுப்பு நில பூங்காக்கள் தொடர்பான 100க்கும் அதிகமான பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர். மருந்து வகைகள், எரிபொருள், உரம் என்பனவற்றை பெற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலத்தில் மக்கள் எதிர்நோக்கிய சிரமங்களை எவரும் மறக்கக்கூடாது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். எதிர்கால சந்ததியினருக்கு இவ்வாறான ஒரு இருண்ட யுகத்தை நோக்கிச் செல்ல இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி கூறினார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். கொரோனா வைரஸ் பரவல், பொருளாதார நெருக்கடி என்பனவற்றுக்கு அஞ்சி நாட்டிலிருந்து வெளியேறாது தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றியமைக்காக ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டில் புதிய ஔடத சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பல்வேறு துறைகளுக்கு தேவையான திட்டமிடல்களை முறையாக மேற்கொள்ள இலங்கை சமுத்திரவியல் எதிர்கூறல் இணையதளம் உதவுவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். எரிபொருள், ரசாயனம் என்பனவற்றின் கசிவு பற்றிய எதிர்வு கூறல்களையும் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் போன்ற கசிவுகள் நாட்டில் மீண்டும் இடம்பெறுவதை தடுப்பதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலம் கிடைக்க இருக்கின்றன. சமுத்திரவியல், வெப்பநிலை உட்பட பல்வேறு தகவல்களையும் இதன் மூலம் பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றமை சிறப்பம்சமாகும். இந்த இணையதளம் அலரி மாளிகையில் உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்பள்ளி ஆசிரியர்களின் மாதாந்த கொடுப்பனவு 5000 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டதை வரவேற்பதாக முன்பள்ளி ஆசிரியர் தொழில் வான்மையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நிலைமைக்கு மத்தியில் இந்த அதிகரிப்பானது அவர்களுக்கு பாரிய ஒத்துழைப்பாக அமையும் என்று சங்கத்தின் தலைவர் அசங்க சேனா தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்த ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் பொசோன் வலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஹோமாகம பிட்டிப்பன பொசோன் வலயம் 13 கிலோமீட்டர்களை உள்ளடக்கும் வகையில் அமைக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும். டிஜிட்டல் மற்றும் அச்சு ஊடகங்களுக்கான ஊடக அனுசரணையை லேக் ஹவுஸ் நிறுவனம் வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுக மாகாண ஆசிரியர் சேவைக்கு மேலும் 1036 பட்டதாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. சப்ரகமுக மாகாண ஆசிரியர் சேவைக்கு கடந்த 5 வருடங்களாக எந்த ஒரு ஆசிரியரும் இணைத்துக் கொள்ளப்படவில்லை என்றும் ஆளுநர் மேலும் தெரிவித்தார். அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ருகுணு மாகம்புர பிரதேசத்தின் விவசாய உற்பத்திகளை ரயில் மூலம் கொழும்புக்கு எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெளியத்தையில் அறுவடை செய்யப்படும் விவசாய உற்பத்திகளை மாத்தறை, காலி, கொழும்பு ஆகிய சந்தைகளுக்கு விநியோகிப்பதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு
நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கூடுதலான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 161 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 20 நாட்களில் இனங்காணப்பட்ட டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 2044 வரை அதிகரித்துள்ளது. ஆக கூடுதலான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் இனங்காணப்பட்டிருப்பதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. உலகச் செய்திகள். காசாவின் பல்வேறு பகுதிகள் மீதும் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவின் நகர சபைக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 200க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருப்பதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 24 மணித்தியாலங்களில் மோசமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக பலஸ்தீன செயல்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் உற்பத்தித்துறை வலுவடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. நாட்டின் உற்பத்தித்துறை கடந்த மே மாதத்தில் 58.2% வரை அதிகரித்திருக்கிறது. இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதன் முக்கியத்துவம் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வென்னப்போ ஜோசப் வாஸ் கல்லூரியில் புதிய உள்ளக விளையாட்டரங்கு ஒன்று அமைக்கப்பட இருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கென 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படவிருக்கிறது. விளையாட்டுத்துறை அமைச்சின் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களமும் கல்லூரியும் நலன் விரும்பிகளும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க இருப்பதாக அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். 90 நாட்களுக்குள் இந்த பணியை பூர்த்தி செய்ய எதிர்பார்த்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். வர்த்தக செய்தி. அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கையில் முதல் தடவையாக ஜாக் மேக்கரல் சாமன் பாக்கெட்டுகள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. SLIC நிறுவனம் இந்த தயாரிப்பை சந்தைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. பழுதடையாமல் நீண்ட காலம் பாதுகாக்கக்கூடிய வகையில் 1 கிலோகிராம் பாக்கெட் தற்சமயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. இலங்கை தகவல் தொழில்நுட்ப சம்மேளனம் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. சமுர்த்தி நன்மைகளை பெறும் குடும்பங்களுக்கு இதன் கீழ் தொழில்களும் பயிற்சிகளும் வழங்கப்படவிருக்கின்றன. இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு 15 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முற்பணம். அலையுங்கள் 0115-880-400. LOLC ரன்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மாத்தளை, அனுராதபுரம் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றாடல் சார்ந்த சுற்றுலாக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியுடன் கூடிய காலகட்டத்தை எவரும் மறக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமுத்திரவியல் எதிர்வுகூறல் இணையதளத்தின் மூலம் பல்வேறு நன்மைகள். தென்பகுதியின் விவசாய அறுவடைகளை ரயில் மூலம் தலைநகருக்கு எடுத்து வர தீர்மானம். காசாவின் பல்வேறு பகுதிகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை. நேரம் 6 மணி 10 நிமிடம்.